நல்ல ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆனா அதை தொடர்ந்து செய்ய முடியலையா? அது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்ல. உங்க பிரைன் தான் அதை அலோ பண்ண மாட்டேங்குது. நீங்க மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லோரும் இதே ஸ்ட்ரகிள் தான். ஸ்டார்ட் பண்றது ஈஸி, கண்டினியூ பண்றது தான் ரியல் ப்ராப்ளம். ஜிம், ரீடிங் எதுவுமே லாங் டேர்ம்ல கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு தாட் வரும், நான் கன்சிஸ்டன்ட் இல்லைன்னு. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நீங்க ஃபெயில் ஆகல, உங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியாம இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஏன் பேட் ஹாபிட்ஸ் ஈஸியா ஸ்டிக் ஆகுது? ஃபோன், ரீல்ஸ், ஜங்க் ஃபுட் இதையெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்றீங்க, ஆனா நல்ல ஹாபிட்ஸ் மட்டும் ஸ்டிக் ஆகல. ஏன்னா பிரெயினுக்கு ஒரு ரூல் இருக்கு. உங்க பிரெயின் இரண்டு விஷயத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணும். ஒன்னு கம்ஃபோர்ட், சுகம். இரண்டாவது இமிடியேட் ரிவார்டு, உடனடி சந்தோஷம். ஏதாவது ஈஸியா இருந்தா பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணும். ஏதாவது எஃபர்ட் தேவைப்பட்டா பிரெயின் அதை அவாய்ட் பண்ணும். அதனால்தான் சோசியல் மீடியா, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் ஈஸி பிளஸ் இன்ஸ்டன்ட் ரிவார்டு கிடைக்குது. ஆனா ஜிம், ரீடிங் இதற்கெல்லாம் அதிக எஃபோர்ட்டும் தேவை. இதோட ரிசல்ட் டிலேவா கிடைக்கும். பிரெயின் என்ன சூஸ் பண்ணும்? ஈஸி பிளஸ் இன்ஸ்டன்ட் தான். இங்க தான் ரியல் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்க சேஞ்ச் ஆக ட்ரை பண்றீங்க, ஆனா உங்க பிரெயின் பழைய வெர்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது உங்களுடைய தற்போதைய ஐடென்டிட்டி கம்ஃபோர்ட்டை சூஸ் பண்றவன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நீங்க சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணினா கூட உள்ளே இருந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். இது லேசினஸ் இல்ல, இது ஐடென்டிட்டி ஃபைட். ஐடென்டிட்டினா என்ன? உங்களுடைய ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிப்பது? சேனல்ல வீடியோ இருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். சொல்யூஷன் தான் என்ன? மோட்டிவேஷன் வேண்டாம், டிசிப்ளின் மட்டும் போதாது, பிரெயினை ட்ரிக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா 3 சேஞ்சஸ் பண்ணுங்க. சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 hour வேண்டாம், 2 minutes போதும். பிரெயினுக்கு இது ஈஸி, ரெசிஸ்டன்ஸும் குறையும். ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஜிம்முக்கு போறேன்னு நினைக்காதீங்க, நான் டெய்லி ஷோ அப் பண்றவன்னு நினையுங்க. சின்ன கன்சிஸ்டன்சி தான் புதிய ஐடென்டிட்டியை உருவாக்கும். உடனடி ரிவார்டு கொடுங்க. ஹேபிட் முடிச்சதும் சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. இதை பிரெயின் கனெக்ட் பண்ணும். நீங்க கன்சிஸ்டன்ஸ் இல்லைன்னு இல்ல, உங்க பிரெயின் ஈஸியான பாத்தை தான் சூஸ் பண்ணுது. அதை பிளேம் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸ்லோவா ட்ரெயின் பண்ணினா அதே பிரெயின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹேபிட் ஸ்டிக் ஆகலைன்னா அது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்ல, அது உங்க பிரெயினோட டிசைன்.